வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம், ஒவ்வொரு ஓல்டு கொஸ்டின்ஸும் நம்ம மேக்ஸ் கொஸ்டின் வந்து முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அந்த விதத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு வந்து கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடியே 2024, 2023, 2022 இந்த 3 வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் பேப்பரை உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரை நீங்கள் வந்து போட்டு முடிச்சிடலாம். இது போடுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்கேன். என்னன்னா, நீங்கள் 25க்கு 25 வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் அப்போ வந்து சிலபஸ் மாதிரி இருக்கு, அதனால வந்து இதை பார்க்கணுமா அப்படின்லாம்னா சிலபஸ் ஒன்றுமே பண்ணலை. அவன் 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங் கேட்பான், அதே 15 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா எல்லாமே சேம் இதே தான். 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங் இருக்கும், 15 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும் அப்படின்னு பிரித்து தான் கொடுத்துருக்கானே தவிர சிலபஸ்ல எல்லாம் நம்ம மேக்ஸ்ல வந்து ஒன்றுமே அவன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ போயிடுவோம், செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போயிடுவோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா அதாவது அதே கம்பைன் எக்ஸாம் தான், டெக்னிக்கல் எக்ஸாம் தான். இன்டர்வியூவில் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது. 2 பகடைகளிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ நம்ம போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயும் பார்த்தோம், அதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்க, இப்போ ஏன் இதை பார்க்கணும், ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்க்கணும்னா, போன கொஸ்டின்ஸ் பேப்பரோட அதே மாடல் தான். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பகடையா, அப்போ 2 பகடைனா அதோட கூர்வழி என்னன்னு சொல்லியிருக்கேன், 36ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எப்படி போடுவோம்? 1,1 1,2 ஓகேங்களா? 1,3 அப்படியே போய் 6,6 வரைக்கும் வரும். நல்லா பாருங்க, ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது. 2 பகடைகளும் ஒரே ஒற்றை முக மதிப்பு, 2 ஒரே ஒற்றை முக மதிப்பு. அப்ப நம்ம போன இதுல எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 இது ஒரே முகங்கள். இது போன வீடியோல அப்படியே 6/36 நம்ம போட்டோம். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரே ஒற்றை முக மதிப்பெண் தான். இப்ப இதுல எது ஒற்றை முக மதிப்பெண்? இது 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 அதாவது 1,1 3,3 5,5. இப்போ 3 தான் கேட்டிருக்கான் இல்லையா? அப்போ எத்தனை இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3/36 போட்டா முடிஞ்சிருச்சு. 1 3 12 3 36. அப்போ 1/12 எங்க இருக்கு? நான் டெல்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஃபுல்லா என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 25க்கு 25 சம்மு நீங்க போன உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ரொம்ப ஈஸி. அதாவது 1³ + 2³ + 3³ + அப் டு என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? n³ + 2³ + 3³ ஃபார்முலா என்ன? n தொடர் வரிசையில் அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி சம்ஸ் இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்ல பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருதா அப்படின்னு. இதனாலதான் ஓல்டு கொஸ்டினை பார்க்கணுங்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஈக்குவல் டு 6084 கொடுத்துருக்கான். அப்போ எத்தனை உறுப்புகள் அப்படின்னா அந்த எண்ணு தான் அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் இல்லைங்களா? இப்போ பாருங்க, இது n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுருவோம். இந்த சைடும் நம்ம இந்த ஸ்கொயர் பண்ணுவோமா? இப்போ ஸ்கொயர் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்ற பாருங்களேன். 6084 எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்? இந்த 4 இருக்கு இல்லையா, எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணா 4 8 8 64ன்னு வரும், 4 16ன்னு போயிடும். அப்போ 8 8 64ன்னு வருமா? அப்போ 8 போட்டுருங்க, இந்த 8 விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த 8 விட்டுட்டு அடுத்த 60க்கு உள்ள என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 60க்கு உள்ள. ஓகேங்களா? 60க்கு உள்ள 8 8 64 போயிடும். அப்போ 7 7 49 இருக்கா, இங்க போட்டுருங்க. அவ்வளவுதான், இதுதான் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது 8 8 64ன்னு வரும், லாஸ்ட் நம்பர் 4 வருது, இங்க 8 போட்டுருவீங்க. இந்த நம்பரை விட்டுறணும். அடுத்த 60க்கு உள்ள என்ன நம்பர் ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னா 7 7 49. அப்போ 78 ஸ்கொயர் வரும். 78 ஸ்கொயர்னு வருமா? இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் நம்ம அடிச்சு விட்டுருவோமா?
அவ்வளோதான். n இன்ட்டு n + 1 இந்த ரெண்டை நான் அங்கிட்டு கொண்டு போய் பெருக்கிறேன். 78 இன்ட்டு 2ன்னு ஆயிரும். இப்போ 78 2 பெருக்குங்க. 8 2 16க்கு 6, 7 2 14, 156 வரும். ஓகேங்களா? n இன்ட்டு n + 1 156 வருமா? இப்போ இந்த 150 இந்த எண்ணை உள்ள கொண்டு போய் பெருக்கிடுமா? n² + n இந்த மைனஸ் இந்த 156 இங்கிட்டு வந்தா -156 = 0. இப்ப பாருங்க இது ஒரு காரணிப்படுத்துகள் வந்துருச்சா? இதை எதால பெருக்குனா 156 வரும்? 12ஐயும் 13ஐயும் பெருக்குனா 156 வரும். ஆனா இங்க இந்த நம்பர் பெருக்குனா -156 வரணும். ஆனா கூட்டினா உங்களுக்கு 1 வரணும். அதுதான் காரணிப்படுத்துக்க இல்லையா? இப்ப என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்க. எந்த இடத்துல பிளஸ் போடணும்? இப்போ இந்த இடத்துல பிளஸ் போட்டு இந்த இடத்துல மைனஸ் போட்டா எனக்கு வந்து ஆன்சர் 1ன்னு கிடைக்குமா? +1ன்னு கிடைக்குமா? அவ்வளவுதாங்க. இப்போ n - 12 = 0. அதே மாதிரி n + 13 = 0வா? இப்போ n = +12 வந்துடும். இங்க n = -13 வந்துருமா? இப்போ பாருங்க பிளஸ் எப்பவுமே பிளஸ்க்கான குறிதான் வரும் இல்லையா? அப்போ ஆன்சர் எங்க இருக்கு? டெல்லி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? 12 அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சம்மெல்லாம் ஆன்சர் ரொம்ப ஈஸிங்க. என்ன கேட்டிருக்கான்? f1 = 1, f2 = 3 மற்றும் fn = fn - 1 fn - 2 என கொடுக்கப்படி f5 என்பது டேஸ் ஆகும் அப்படிங்கிறான். இப்போ நம்ம f1ங்கிற இடத்துல பூரா நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 1ங்கிற இடத்துல nங்கிற இடத்துல நம்ம 1 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? f1 அப்படின்னா இந்த இடத்துல நான் 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வரும் அப்படின்னா f1 - 1 பிளஸ் f1 - 2. ஓகேவா? f0 பிளஸ் இங்க என்ன ஆயிரும்? அவனே கொடுத்துருக்கான் f1 1ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம போடவே தேவையில்லை. f1ங்கிறது 1, f2ங்கிறது 3. இது ஓகேவா? இப்போ f3 கண்டுபிடிப்போம். f3 கண்டுபிடிச்சோம்னா f3 கண்டுபிடிச்சா f3 - 1 பிளஸ் f3 - 2, அதாவது என்னங்கிற இடத்துல 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ f2 பிளஸ் f5 இல்லையா? கரெக்டா? இப்போ என்ன வந்துடும்? f7 வந்துருங்களா? ஓகேங்களா? f7 வந்துடும். இப்போ பாருங்க இப்படி போங்க. அதாவது இது எப்படி போகும் அப்படின்னா இதுல இருந்து இதை கூட்டியிருப்பான். இதுல இருந்து இதை கூட்டினா என்னது? 4ன்னு வரும். அடுத்து அதே மாதிரி f4 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இதுல இருந்து இதை கூட்டியிருப்பான் +7. ஓகேங்களா? அதே மாதிரி f5 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இதுல இருந்து இதை கூட்டினா என்ன வரும்? 11 வரும். இந்த மாதிரி ஈஸியா போட்டுக்கலாம். இப்படி எல்லாம் போட்டு வரும். நேரா f1 f3 இது ரெண்டையும் கூட்டுங்க, அடுத்து 4. அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டுங்க, f4க்கு 7. அடுத்து இந்த நம்பர் ரெண்டையும் கூட்டுங்க, f5க்கு 11 அப்படின்னு ஈஸியா போட்டு லெவல் டீன் போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே ஏபிசிடி எழுதி வச்சுக்கணும். இப்போ பாருங்க ஏபிசிடி எழுதுங்க. ஆனா எப்படி எழுதணும் அப்படின்னா A B C D E F G H I J K L ஓகேங்களா M. அப்புறம் இந்த சைடு கொண்டு வாங்க. இதை இப்படி எழுதணும். N O P Q R S T U V W X Y Z. இந்த கான்செப்ட்ல அவன் போயிருக்கு இந்த சம்ஸ்லாம். அப்போ ஏபிசிடி எப்படியெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டா இருக்கணும். இப்போ பாருங்களேன், வின் என்பது டிஆர்எம், அதாவது வின் என்பது டிஆர்எம்னு சொல்லியிருக்கான். இப்போ வின் எங்க இருக்கு? இந்த டபிள்யூ, இதுதான் டபிள்யூ தானே? டபிள்யூங்கிற இடத்துல நல்லா பாருங்க, இதுக்கு பக்கத்துல டீன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து ஐக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஐ எங்க இருக்கு? ஐக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஐக்கு கீழே ஆர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 6 டி. அதே மாதிரி எண்ணுக்கு பக்கத்துல எம் இருக்கிறதா அர்த்தம். அப்போ டிஆர்எம்னு வந்துருச்சா? அதே மாதிரி இங்க என்ன வரும்? ரன் என்பது எதை சொல்லும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஆர் எங்க இருக்கு? ஆர் இங்க இருக்கா? ஆறு பக்கத்துல எப்பவுமே ஐ இருக்கிறதா இருக்குமா? ஆர் வந்து ஐ ஆயிருமா? யூ இருக்கா? யூ வந்து இந்த இடத்துல இருக்கா? யூங்க வந்து எஃப்னு வந்துருதா? இப்ப பாருங்க, இதுல இங்கேயும் ஐஎஃப் இருக்கு,
இங்கேயும் ஐஎஃப் இருக்கு. அப்போ மற்ற ரெண்டு எல்லாம் கிடையாது. ஓகேங்க, இது இருக்கலாம் இது இருக்கலாம். அடுத்து பாருங்க, ரன் என் இருக்கா, என்னங்கிற இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல எம். அப்போ எம், அப்போ என்ன வருது, ஐஎஃப் எம் அப்படின்னு வந்துருச்சா? சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ குமரனோட தற்போது வயது தான் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நீங்க அதை என்ன பண்ணலாம் வச்சுக்கோங்கன்னா, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. தற்போதைய வயது தான் தெரியாது. இது எப்படி கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா சென்டென்ஸா மேக் பண்ணணும் அப்படின்னா, குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு, இப்போ தற்போதைய வயதோட 2 மடங்கோட 2 போட்டா 2 மடங்குன்னு ஆயிருமா? 1 கூட்டுறோம். நல்லா பாருங்க, பிளஸ் 1 கூட்டுனா கிடைக்கிறதுக்கும் ஈக்குவல் டு குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும். 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுன்னா என்னது? 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 போடலாமா? 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதும் அவர் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பது. நல்லா பாருங்க, பெருக்க கிடைப்பது எக்ஸ் பிளஸ் பிந்தையனா கூட்டணும், முந்தையனா கழிச்சணும், அவ்வளவுதாங்க. இதுதான் கான்செப்ட். இப்ப நல்லா பாருங்க, இதுதான் கான்செப்ட். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த இடத்துல எந்த நம்பரை போட்டா இங்க வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டா வரும் அப்படின்னு பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் 3 ஆண்டுகள் எடுத்துக்கிறேன். இப்போ 3 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்தனா 2 3 பிளஸ் 1 ஈக்குவல் டு 3 மைனஸ் 2. ஓகேங்களா? இன்ட்டு 3 பிளஸ் 4. ஓகேவா? இப்போ 6 வந்துடும் பிளஸ் 7ன்னு வந்துருமா? இங்க 3ல மைனஸ் 2 போச்சுன்னா 1 தானே, இன்ட்டு 7ன்னு வந்துருமா? இப்போ 7 இன்ட்டு 7 கரெக்டா வருதா? சமமா வருதா? அப்போ 3 ஆண்டுகள் வைக்கும்போது சமமா வருது. அப்போ ஆன்சர் 3 ஆண்டுகள் அப்படின்னு ஈஸியா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சென்டென்ஸை உங்களுக்கு கரெக்டா மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் அவ்வளவுதான். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல இந்த வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட் பண்ணினா எந்த நம்பர் உங்களுக்கு ஈக்குவல்ல கரெக்டா வருதோ அதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப இது ஈஸி. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க. இப்ப நல்லா பாருங்க, இப்போ வந்து ஏ வந்து தெரியாது. ஓகேவா? அதுதான் ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 5 மடங்கு வேகமானவர். ஆனா பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் என்ன குறைவாகவே முடிக்கிறார். அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 40 இருக்கும். அதுதான் சொல்லியிருக்கான். ஏக்கும் பிக்கும் டிஃப்ரெண்ட் 40 வர்ற மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ போடுவோமா? இப்போ வந்து ஏ வந்து நான் 10ன்னு போடுறேனே. ஏ வந்து நான் 10ன்னு போட்டா பி வந்து நான் வந்து 50ன்னு போடுறேன். 10 50, ஏ 10 வச்சுக்கிறேன், பி 50. அப்ப இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன? 40ன்னு வருதா? இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 40ன்னு வருதா? அவ்வளவுதாங்க. இப்போ வந்து ஏ வந்து 10. இப்ப பாருங்க, அதாவது 5 மடங்கு வேகமானவர். நீ வந்து 50 நாள்ல செய்யற வேலையை ஏ வந்து 10 நாள்லயே செஞ்சுருவாரு. அப்ப அவர் 5 மடங்கு ஒரு வேகமானவர் தானே. அப்ப இதுக்கும் டிஃப்ரெண்ட் நாட்கள் வந்து 40 நாட்கள் தானே. அவ்வளவுதாங்க, இதுதான் கான்செப்ட். இப்ப ஏ 10, பி வந்து 50. இப்போ ஏ 10 நாள்னா நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? 50 10க்கு எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 50 தான் வரும். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் வந்து 50ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்து 5 நாள்லையும் இங்க வந்து 1 நாள்லையும் மொத்தம் 6 நாளா இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறது தானே. அவ்வளவுதான். இது எல்சிஎமா 50. இந்த 50/6ன்னு போட்டுருங்க. 1 6 6, 8 6 48. இங்க 2 இருக்கும், கீழே 6 இருக்கும். இதை அடிச்சோம்னா 1/3. 8 1/3ன்னு வந்துருங்களா? எங்க ஆன்சர் 8 1/3 தான். ஏ தான் சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கான்செப்ட், அதாவது நீங்க வந்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸி. அதை உங்களுக்கு நாங்க போக 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 ஈஸியா உங்களுக்கு வர வச்சுறேன். ஓகேங்களா?
உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்கள் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. இப்ப சரிவகத்துக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலாஸ் 1/2 h into a plus b. உங்க ஃபார்முலாஸை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சாலும் மனப்பாடம் பண்ணுவீங்க. சரிவகத்துக்கான பரப்பளவுனா என்ன, இணைகரத்துக்கான பரப்பளவுனா என்ன, முக்கோணத்துக்கான பரப்பளவுனா என்ன, செவ்வகத்துக்கான பரப்பளவுனா என்ன, கனசெவ்வகம்னா என்ன, இந்த மாதிரி ஃபார்முலாஸை நீங்க தரவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ 1/2 ஹச் என்னன்னு கொடுத்துருக்கான், உயரம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். 5. அடுத்து 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் என்னது, a plus b தானே. 8 plus 10ன்னு கொடுத்துருக்கானா. இப்போ 1/2 இன்ட்டு 5 18ன்னு வந்துருங்களா. ஓகேங்களா? இப்போ 2 9 18 95 45 அவ்வளவுதான். நீங்க ஒண்ணுமே இல்லை, அப்படியே அப்ளை பண்றதான். ஆனா அவன் என்ன வச்சிருக்கான்னா சரிவகத்தோட பரப்பளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தான் இருக்கிறான். அப்போ நம்ம சரிவகத்தோட பரப்பளவு, இணைகரத்தோட பரப்பளவு, எல்லாத்தோட பரப்பளவும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? 2D ஃபார்முலா 3D ஃபார்முலா நீங்க எப்போ கேட்டாலும், எந்த இடத்துல எப்போ கேட்டாலும் அந்த ஃபார்முலாஸை நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த கூட்டு வட்டி. அசல் ரூபாய் 30,000க்கு முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் R=8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை இதுக்கு கூட்டு வட்டிக்கு நான் உங்களுக்கு மேக்சிமம் வந்து நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணாமே உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இப்போ எப்படின்னா R=7% சொல்லியிருக்கானா, 7% சொல்லியிருக்கானா, அந்த 7% அப்படின்னா 7க்கு கீழே என்னதான் இருக்கும்னு அர்த்தம், 7க்கு கீழே 100 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதை அடிக்க முடியுமான்னு பாருங்க, அடிக்க முடியாது. அப்போ 100ல இருந்து 7 அதிகரிக்குதுன்னு யோசிச்சுங்க. 100 107. அதே மாதிரி 8 பாருங்களேன், 8 100. இதை எவ்வளவு தூரம் சுருக்க முடியும், அடிக்கலாம். 4 50ன்னு வந்துடும். இன்னும் அடிக்கலாம், 2வது இப்போ அடிக்கலாம். 25. 25ல இருந்து 2 அதிகரிச்சா என்ன வரும், 25 27. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இத நீங்க 2 ஆண்டுகள்ல தான் கேட்டிருக்கேனா, இதை கீழே பெருக்கிருங்க. அதே மாதிரி இதையும் கீழே பெருக்கிருங்க. இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். இப்போ இதை பெருக்கினா என்ன வரும், 2500 வருமா. அதே மாதிரி இதை பெருக்குங்களேன், 107 27 7 49 9 மிச்சம் 4. இங்க 0 தான் வரும், இங்க 4 இருக்கு. 7 7ன்னு வரும். 7 14க்கு 4 மிச்சம் 1. இங்க 0 2 0 0 தான், ஆனா இங்க 1 போட்டுக்கலாம். 2 2 இங்க 9 8 8 2, அதாவது 2889ன்னு வருதா. இப்போ இதுதான் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2500ஓட எதை பெருக்குனா 30,000 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த நம்பர் இருக்குல்ல, அதோட இந்த 30,000 பை 2500 அப்படின்னு அடிச்சு போட்டுருவோம். இங்க கேன்சல் ஆயிருமா. 25 20, இப்ப 5வது வாய்ப்பாட்டு போடுவோம், இல்லைன்னா 25வது வாய்ப்பாடு போடுவோம். 25 25, இங்க 25 25 மிச்சம் 5 இருக்கும். 2 25 50ன்னு வந்துடும். இப்போ 12ஆல பெருக்குனா உங்களுக்கு வந்து 30,000 கிடைக்கும். அதே 12ஆல இங்கேயும் பெருக்கிருங்க. இங்க என்ன பெருக்கிறோமோ அதே இந்த நம்பரால இங்கேயும் பெருக்குங்க. இப்ப 2889 நீங்க 12ஆல பெருக்குவோமா. பாருங்க, 2889 நான் 12ஆல பெருக்கிறேன். 92 18க்கு 8 மிச்சம் 1. 8 2 16க்கு 17க்கு 7 மிச்சம் 1. 2 2 92 18க்கு 8 மிச்சம் 1. 8 2 16 8 2 16க்கு 17 மிச்சம் 1 போட்டாச்சு. மறுபடியும் 8 2 16 17க்கு 7 மிச்சம் 1. 2 2 4 5. மறுபடியும் இங்க 9 போடுவோம், 8 போடுவோம், 8 போடுவோம், 2 போடுவோமா. இங்க 8, இங்க 6, இங்க பிளஸ் இங்க மேல வந்து 1 வந்துருங்களா. 8 16. ஓகேங்களா, ஓகேங்களா, அவ்வளவுதான். 34,468 வருதா. 468. இது மொத்த தொகை, இது மொத்த தொகை, இது அசல். இப்போ மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா நம்மளுக்கான கூட்டு வட்டி கிடைச்சிருமா.
இப்போ மொத்த தொகை என்ன 30,000, சாரி 34,000, அசல் வந்து 30,000. இதுக்கு டிஃபரெண்ட் என்ன இருக்கும்? 4,468. இப்போ 4,668 எங்க இருக்கு? ஓகேவா? 4,668 எங்க இருக்கு பாருங்க. இந்த அவ்வளவுதான், ஏதான் ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியா, அதாவது உங்களுக்கு பெருக்கல் வந்து வேகமா வர தெரிஞ்சு அப்படின்னா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியலனாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஈஸியா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஃபார்முலா போட்டு அதுல அடிச்சு வந்து நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லேட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் சம். நம்ம போன தடவையே பார்த்தோம், போன சம் கொஸ்டின்ஸ்லயே பார்த்தோம். இந்த மாதிரிலாம் 5,000 10%, 5 ஆண்டுகளுக்கு இப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இங்க இருக்கிற அப்படியே எல்லாமே கொடுத்துருக்கான். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 2 ஜீரோக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறதா அப்படியே பெருக்கிங்க. 50 10 5 பெருக்குனா என்னன்னு 500 × 5 2500. அவ்வளவுதான். இந்த இடத்துல அப்படியே போட்டு ஃபார்முலா எல்லாம் எழுதிட்டு இருக்க தேவை. அப்ப 2500 எங்க? பி தான். அவ்வளவுதான். ஓகேங்களா? 15 அட்டைகளின் மொத்த விலை 50 கிராம். அதாவது 15 அட்டையோட மொத்த விலை 50 கிராம் வச்சுக்கோங்க. மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? 2.5 கிலோகிராம் அப்படிங்கிறாங்க. இது கிராம், ஆனா இங்க கிலோகிராம். அப்போ இப்ப பாரு, 15 அட்டையா, உங்களுக்கு 15 அட்டைக்கு 50 கிராம். ஓகேவா? ஆனா அதுவே 2.5 கிராம், 2.5க்கு ஓகேவா, 2.5 கிலோகிராம் அப்படின்னா கிலோகிராம் ஈக்குவல் டு 1 கிராம், 1000 கிராம் சேர்ந்ததுதான். ஓகேவா? எத்தனை கிராம்? 1000 கிராம் சேர்ந்ததுதான் 1 கிலோகிராம். அப்போ 2.5 கிலோகிராம் அப்படிங்கிறது 2500 கிலோகிராம் சேர்ந்ததுதான் 2.5 கிலோகிராம். அப்படி போட்டா இப்போ 2500 இங்க என்ன வரும்? அவ்வளவுதாங்க. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிருங்க. 15 × 2500 இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு x × 50 போடுவோமா? இங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 4 5 5, 5 25, இங்க ஒரு ஜீரோ இருக்கு. 5 5 75, 750. அவ்வளவுதான். x = 750. எங்க 750 அட்டைகள் இருக்கும். ஓகேங்களா? இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் 3200 மற்றும் அதன் மீப்பேவா 40 எண்ணில் மீப்போமா காண்க. இரண்டு எண்களின் இந்த மாதிரி 2 எண்கள் கொடுத்துட்டா மீப்பேவா கண்டுபிடிக்கணும்னா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a × b = HCF × LCM. இது ஃபார்முலா. 2 எண்கள் கொடுத்துருக்கான். 2 எண்களின் பெருக்கல் பலன் 3200 மற்றும் அதன் மீப்பேவா 40 எனில் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இப்ப இது பெருக்கல் பலன் என்ன? 3200 நாங்க கொடுத்துட்டோம். மீப்பேவா என்ன? 40 × LCM தான் கேட்கிறான் இல்லையா? அவ்வளவுதாங்க. இங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1 4 4, 8 4 32, இங்க 80 இருக்கும். அப்போ x = 80. ரொம்ப ஈஸியான சம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். 2 எண்கள் பெருக்கல் பலன் கொடுத்துட்டு ஒரு நம்பர் மீப்பேவா கொடுத்துட்டா மீச்சியம்னா என்ன அப்படின்னா இந்த a × b = HCF × LCM அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. இதுதான் கொஞ்சம் எல்லாரும் குழப்பற சம்ஸ். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா இது எப்படி போடணும் அப்படின்னா நல்லா பாருங்க. 3x² - 27 மற்றும் 2x² - 4x - 6 என்ற இருபடி கோவைகளில் மீப்பேவா காண்க அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, இங்க 3x² HCF, அதாவது HCF தான் கேட்கலாம். 3x² - 27 இருக்கா. இப்ப இதுல இருந்து ஏதாவது பொதுவா எடுக்கிற மாதிரி இருக்கா? எடுக்கலாம். 3 பொதுவா எடுக்கலாம். 3 பொதுவா எடுத்தோம்னா x² - 9 ஆயிருமா? ஓகேவா? இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? இந்த a² - b² மெத்தட்ல இருக்கா? a² - b². இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? a + b × a - b இல்லையா? இப்போ அதாவது x² - 3² அப்படிங்கிற போட்டாதான் 9. இந்த ஃபார்முலேட்ல கொண்டு வந்துட்டோம். x² - 3². இப்போ பாருங்க, இப்போ அதாவது இந்த சைடு எழுதிக்கங்க. a² - b² ஃபார்முலா a + b × a - b இல்லையா? இப்போ பாருங்க, இதை நான் இந்த இடத்துல என்ன எழுதலாம்? 3x + 3 x - 3 வருமா? அவ்வளவுதான். இதை நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இதை இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல இருந்து 2x²
மைனஸ் 4x மைனஸ் 6ன்னு வருமா? இதுல இருந்து பாருங்க, இந்த 2 பொதுவாக எடுக்கலாமா? 2 பொதுவாக எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு வருமா? இப்போ பாருங்க, இது வந்து காரணிப்படுத்துக்க லெவலில் கொண்டு வந்துட்டோமா? இப்போ பாருங்க, பெருக்குனா -3 வரணும், பெருக்குனா -3 வரணும். ஆனால் இந்த நம்பர் இந்த இடத்துல கூட்டினா -2 வரணும். அப்படின்னு எப்படி எந்த நம்பரை போடலாம்? ஓர் 3 3ன்னு போடலாமா? ஓகேங்களா? இப்போ ஓர் 3 3 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு நல்லா என்ன வரும்? ஓர் 3 3ன்னு போடலாம். எந்த இடத்துல சார் மைனஸ் போடணும் அப்படின்னு நல்லா கேட்பீங்க. எந்த இடத்துல மைனஸ் போடலாம்? இந்த இடத்துல பிளஸ் போட்டு நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டேன்னா ஓகேங்களா வருமா? அப்போ இந்த இந்த இடத்துல போட்டோம்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி இங்கே வந்துடும். அவ்வளோதான். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 இல்லையா? ஓகேவா? இப்போ இதுக்கும் இதுக்கும் எந்த நம்பர் பொதுவா இருக்கு? எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அப்போ மீப்பேவா தானே? அப்போ எக்ஸ் மைனஸ் 3 எங்க இருக்குண்டா? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியா போட்டுடலாம். அதே இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th, அதாவது எந்தெந்த உங்களுக்கு வந்து நடத்தும் போதே எந்தெந்த சம்மு எந்தெந்த புக்ல இருக்குங்கிறது கூட நான் சொல்றேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th 25 25 25 மற்றும் 36 36 36 ஆகிய எண்களின் மீப்பேவா, அதாவது 2வது பாடத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ்க்கான சோர்ஸ் அப்படியே புக்ல இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, இதை எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க படிக்கும், அதாவது உங்களுக்கு முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா, புக்ல தான் எல்லா சம்மும், புக்ஸ்ல நிறைய சம்ஸும் ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். அந்த புக்லையும் ஓல்டு கொஸ்டின்ஸ்ல மத்திய அரசுலையோ இல்லை மறுபடியும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். நீங்க ஏன் ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கறோம்னா ரிப்பீட்டர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அதான் நீங்க நான் அப்படி சொல்லிட்டே இருக்கேன், இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நான் எடுத்த உடனே உங்களுக்கு போடுற மாதிரி இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நான் கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 25 25 25 மற்றும் 36 36 36 ஆகிய எண்களின் மீப்பேவா காண்க. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வகுத்தல் போடுங்க. ஓகேங்களா? 25 25 25. இப்போ நான் 25ஆல போடுறேன்னு வச்சுக்கோங்க. 25ஆல போடுறேன். ஓர் 25 25. ஆனா இங்க எனக்கு 0 ஆயிரும். ஓகேங்களா? 0 ஆயிரும். நான் இந்த 2 அப்படியே கீழே வந்துருமா? 2 கீழே வந்துடும். ஆனா 2ஆல எனக்கு இந்த இது வகுப்படாது. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல 0 சேர்த்து இங்க நான் 5 போடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? ஓர் 25 25ன்னு வந்துருமா? மறுபடியும் இங்க 0 ஆயிரும். ஓகேவா? இங்க 0 ஆயிருமா? இந்த நம்பரை நான் கீழே இறக்கிறேன். ஓகேவா? கீழே இருக்குன்னா 2, அதே இங்க 0 போட்டு மறுபடியும் நான் 5 சேர்த்துறேன். ஓர் 25 25ன்னு வந்துடும். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இந்த 36 36 36ஆல போட்டா வரும். அப்போ எனக்கு இதுவும் சேமா, இந்த 10 10 1ன்னு வருதுங்களா? அப்போ இங்கேயும் இதே தான் வரும். அப்போ 10 10 1 அப்படிங்கிறதுல சரியான ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இந்த சம்மெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்ல அப்படியே எடுத்து டிக்டுவா எடுத்து கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் தாங்க. நீங்க மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் அதோட கான்செப்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 25 சூறா எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம்மு, ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இப்ப 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப 3 ஆண்டுகள் அப்படின்னால என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க 16% அப்படின்னு இருக்கா? இப்போ அந்த 16% கீழே எப்பவுமே 100 இருக்கிறதா அர்த்தமா இல்லையா? இப்போ இதை இன்னும் அடிக்கலாம். 8 50 4 25 25ல இருந்து 4 அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ 25 4 அதிகமாச்சுன்னா 29. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அப்போ 25 29 25 29ன்னு 3 தடவை போட்டுக்கிறோம். இந்த நம்பரை பெருக்குங்கன்னா உங்களுக்கு 15,625 வரும். இந்த நம்பரை பெருக்குங்கன்னா 24,389 வரும். ஓகேங்களா? இந்த சைடு பெருக்கணும், இந்த சைடு பெருக்கணும். அடுத்து இந்த 15,625 இருக்கு இல்லையா, அசல் இந்த அசலோட வகுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த நம்பரை எப்பவுமே கீழே தான் வச்சுக்கணும். அப்போ 10,000/15,625 இதால வகுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.64 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை ரெண்டையும் பெருக்குனாதான் உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்பரையே இங்கேயும் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன்னா 0.64 இந்த நம்பரை உங்களுக்கு பெருக்குனீங்கன்னா 15,608.96ன்னு வரும். இப்போ அவ்வளோதாங்க.
இப்போ இது அசல், இது மொத்த தொகை. மொத்த தொகையிலிருந்து அசலை கிடைச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? இப்போ பாருங்க 15,600 ஓகேங்களா, 608.96. இங்க 10,000 இல்லையா, 00 போட்டுக்கிறேன். இங்க 6, இங்க 9.8, 0, 6, 15ல் 10 போச்சுன்னா 5. ஓகேங்களா, எங்க இருக்குந்தா ஏதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம்மு. இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 4:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நல்லா பாருங்க, இரு கூம்புகளோட கன அளவு விகிதம் 4:9 கொடுத்துட்டான். இப்போ முதல் கூம்பின் உயரம் இரண்டாம் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1/3 r² h by 1/3 r² h வருமா? இப்போ பாருங்க, இப்போ h1னா 1 மடங்கு, h2னா 2 மடங்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ இது R1 வச்சுங்க, அது R2 வச்சுங்க, அவ்வளோதான். இந்த 1/3h இந்த 1/3h நீங்க கேன்சல் ஆயிரும். இருக்கிறது அடுத்து R1 2/R2 2, இந்த 2 போட்டுக்கோங்க. h1க்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இன்ட்டு 1, h2க்கு 2 ஈக்குவல் டு 4/9 இருக்கு இல்லையா, அதான் 4:9 இருக்கு. இப்போ பாருங்க, இந்த நம்பரை இந்த நம்பரை கிராஸ் மல்டிபிகேஷன் உள்ள கொண்டு போய் பெருக்கிறேன் இந்த நம்பரை. ஓகேங்களா, அப்படி எனக்கு பெருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடு போடுறேன், R1/R22 ஈக்குவல் டு R². ஓகேவா, R² 1 R² 2 அப்படின்னு போட்டுங்கன்னா இந்த நம்பர் நான் உள்ள கொண்டு போய் இந்த பெருக்குனா 4 × 2ன்னு வரும். அதே மாதிரி இந்த நம்பர் பெருக்கணும்னா எனக்கு 9ன்னு வருமா? இப்போ நான் இதை ரூட் போடுறேன். ஓகேங்களா, எனக்கு ரூட் போட்டா R1² R2² ஈக்குவல் டு 4 × 2 இங்க ரூட் 9ன்னு வருமா? இந்த ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா? அவ்வளோதாங்க. அடுத்து R1/R2 ஈக்குவல் டு இந்த ரூட்டை நம்ம எடுத்தோம்னா இங்க ரூட் 4 ரூட் 8ன்னு வருமா? இப்போ ரூட் 8க்கு என்ன 2 × 2 × 2ன்னு போடுவோமா? இந்த 2க்கு ஒரு ரூட் போடுவோமா? ரூட்டு இன்ட்டு 2 பை இந்த ரூட் எடுத்தோம்னா 3ன்னு வரும். அப்போ 2 √ 2 ஈஸ்ட் 3ன்னு போடுவோமா? ஸோ எங்க இருக்கு 2 √ 2? ஏ, ஆப்ஷன் ஏலயே இருக்கு. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப ஈஸி. ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 8, 16, 32, 64 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் ஒண்ணு மேல ABC ஏ என்ன குறிக்குது அப்படிங்கிறத பாத்துங்க. ஏ வந்து உங்களுக்கு என்ன குறிக்குது அப்படின்னு பாத்துங்க. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ஏ வந்து என்ன குறிக்குது? ஏ அப்படிங்கிறது என்னன்னு இருக்கு 2, பிங்கிறது என்ன இருக்கு 8, அப்போ சிங்கிறது என்ன இருக்கு 16, டிங்கிறது என்ன இருக்கு 32, ஈங்கிறது என்ன இருக்கு 64. அவ்வளவுதாங்க. அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போறோம். இப்போ ரூட் இங்க போட்டுங்க, ரூட் ஈங்கிற இடத்துல என்ன இருக்கு? இதுதான் இ இல்லையா, 64. அடுத்து மைனஸ் ரூட் சிங்கிற இடத்துல என்ன இருக்கு 16, அப்போ 16 மைனஸ் ரூட் டி தானே, ரூட் டிங்கிற இடத்துல என்ன இருக்கு ரூட் 32. அடுத்து என்னது ரூட் ஏ, இங்க 2 ஆயிரும். இப்ப நல்லா பாருங்க, ரூட் 64 இருக்கா? இப்ப ரூட் 64 அப்படின்னா ஸ்கியூப் இருக்கு, எதால பெருக்குனா 64 ஸ்கியூப் 64 வருமா? அப்போ நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் இங்க ரூட் தானே, அப்போ ரூட் -4, ரூட் 16ஓட ரூட் நம்பர் வந்து 4. ஓகேங்களா, அவ்வளவுதான். மைனஸ் இந்த ரூட்டை இதை அப்படியே உள்ள கொண்டு போய் பெருக்கிறேன், ரூட் 64ன்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ரூட் 64க்கு என்னது -8. அப்போ ஆன்சர் -8 தான் சரியான ஆன்சர். எங்க தான் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் நல்லா பாருங்க, இதை எடுத்து நம்ம எழுதும் போது கரெக்டா எழுதணும்.
எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெருக்கல் என்பது வகுத்தல்னு சொல்லியிருக்கான். பெருக்கல் என்பது வகுத்தல், பிளஸ் என்பது மைனஸ், மைனஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது பிளஸ், இப்படி நான் கொடுத்துட்டான் இல்லையா. ஏனில் இந்த 8 மைனஸ் 7 வகுத்தல் 4 பிராக்கெட் போட்டு இன்ட்டு 2 + 3. இதுக்கு உங்களுக்கு போர்ட் மாஸ் தெரியுமா? போர்ட் மாஸ் பிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. பிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதா பார்ப்போம் இல்லையா. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பாருங்க. 8 இந்த மைனஸா அப்படியே போட்டக்கூடாது. அவன் மைனஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? பெருக்கல்னு கொடுத்துருக்கான். அப்போ பெருக்கல் 7 வகுத்தல்னு கொடுத்துருக்கான். வகுத்தலுக்கு இங்க என்ன கொடுத்துருக்கான்? பிளஸ் இல்லையா. இல்ல 8 பெருக்கல் 7 வகுத்தலுக்கு என்ன? பிளஸ்ன்னு கொடுத்துருக்கான். 4 பெருக்கலுக்கு என்ன கொடுத்துருக்கான்? வகுத்தல்னு கொடுத்துருக்கான். வகுத்தல் 2 பிளஸுக்கு என்ன கொடுத்துருக்கான்? -3ன்னு கொடுத்துருக்கான். இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிராக்கெட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் பெருக்கல் பண்ணணுமா பிளஸ் பண்ணணுமா? இப்போ போர்ட் மாஸ் தானே. ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன். அப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணீங்க. 8 7 56 ஓகேங்களா. 56 + 4 இல்லையா, 4 இல்லையா. 8 7 56 4 வகுத்தல் 2 - 3ன்னு வருமா. இப்போ இது இன்னும் பண்ணிக்கலாமா? 60 இல்லையா. 56 4 60,000. இங்க வகுத்தல் இருக்கா? 8 7 இருங்க, 8 7 56 கரெக்டா ஓகேங்களா. இப்போ வகுத்தல் இருக்கா? வகுத்தல் 2 - 3ன்னு இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிவிஷன், லாஸ்ட் சப்ட்ராக்ஷன் எப்பவுமே கடைசியாக தான் வரும். இப்போ டிவிஷன் பண்ணணும். இப்போ 60ல இருந்து 2ஆல வகுத்தோம்னா என்ன வரும்? ஸோ 30ன்னு வந்துடும். ஸோ 30 - 3ன்னு வந்துருமா. அடுத்து 30ல இருந்து 3 போச்சுன்னா எத்தனை? 27. கடைசியில் 27 கிடைச்சிது. ஆப்ஷன் ஏ தான் இங்கே இருக்கு. அப்போ ஆன்சர் 27 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் சம்மு. இது நம்ம ஏற்கனவே இது ஏன் பார்த்தீங்கன்னா இது அதுவே கான்செப்ட். நம்ம போன கொஸ்டின்ஸ் பார்த்த மாதிரி அதே கான்செப்ட். இப்போ ஏங்கிறது என்னது? ஏங்கிறது 5, பிங்கிறது 10, சிங்கிறது 15. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? இப்போ 5க்கும் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுப்போமா? இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? 5 எடுத்தோம்னா 1 5 5, 2 5 10, 3 5 5, 2 3 6, 5 6 30. இதுதான் எல்சிஎம், இதுதான் மொத்த தொகை. அப்படியா? 6 5 பெருக்குனா 30 வரும். இங்க 5 3 30 வரும். இங்க 2ன்னு வருமா. மொத்தம் 5, மொத்தம் 11 உறுப்பு. இது மொத்தம் 11. அவன் என்ன கேட்கறான்? ஏ பெரும் தொகை தானே கேட்கறான். அப்ப நம்ம ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ 6/11 இந்த மொத்த தொகை என்னது? 33,000ன்னு கொடுத்துருக்கான். ஸோ 33,000 இல்லையா. இப்போ 1 11 11, 3 11 33, 6 3 18,000 அப்படின்னு வரும். ஓகேங்களா. எங்க இருக்கு? ஆப்ஷன் டெல்லி. ஓகேவா. அவ்வளவுதான். ஓகேங்களா. 25 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையின் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்படுகிறது எனில் அந்த ஓவியத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேனா. இப்போ என்ன பண்ணலாம்? இதோட ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கு. அதாவது நல்லா பாருங்க, இப்படின்னு ஒரு செவ்வகம் இருக்குங்க. இதுதான் செவ்வகம். அவன் இந்த இதுக்குள்ளேயே விளிம்பு 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கிற மாதிரி உள்ள ஒருத்த படத்தை இது பூரா ஓவியம் தான். இதுக்குள்ள எல்லாம் ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதுல 25 சென்டிமீட்டர் நீளம் அப்படிம்பாங்க. 25 சென்டிமீட்டர் நீளம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நீளம் அகலம் இதுதான் நீளம். இது எல், இது பி இல்லையா. இப்போ நீளம் 25ன்ட்டான், அகலம் 15ன்னு சொல்லிட்டான் இல்லையா. அப்போ ஒவ்வொரு விளிம்புலையும் 5 சென்டிமீட்டர் ஃபுல்லா. இது ஒரு 5 சென்டிமீட்டர் வரும், இது ஒரு 5 சென்டிமீட்டர் வரும். இப்போ மொத்தம் 25. இங்க 5 சென்டிமீட்டர், இங்க 5 சென்டிமீட்டர் போச்சுன்னா எவ்வளவு வரும்? 10 தான் வரும். 25ல 10 போச்சுன்னா 15. அப்போ 15 சென்டிமீட்டர் நீளத்துல உள்ள இந்த படம் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கான்செப்ட் இங்கேயும் 5, இங்கேயும் 5 போயிடுச்சு இல்லையா. அதுதான் நீளம் இல்லையா. அதுதான் இங்க 5 சென்டிமீட்டர், இங்க 5 சென்டிமீட்டர் போயிடும். அடுத்து அகலத்துல இது இல்லையா. இங்கே 5 போயிடும், இங்கேயும் 5 போயிடும். அப்போ 15ல இங்க 5 போச்சு, இங்க 5 போச்சு அப்படின்னா 10 போயிருமா.
மிச்சம் 5 தான் இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ இதோட பரப்பு தான் அவன் கேட்கறான் இல்லையா? அப்ப L × 15 × 5ன்னு போடுவோமா? ஸோ 15 5 75. அப்போ உள்ள இருக்கிறோட பரப்பு என்னன்னா 75ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ 75 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு. அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் R 5%, N 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கிடைக்கும் பொழுது கூட்டு வட்டி இருக்காங்க. அதே கான்செப்ட் தான். இது வந்து பாருங்களேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து குரூப் 4 இருக்கும். அந்த முன்னாடி பார்த்த கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்களே தவிர குரூப் 4லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், 5% அப்படிங்கிறது எத்தனை தடவை? 2 தடவை போடும்னு அர்த்தமா? 4 5 5 20 2 தடவை. 20லேருந்து 1 அதிகரிக்குதுன்னு அப்போ 20லேருந்து 1 21 ஆகுது. எத்தனை தடவை? 2 ஆண்டுகளுக்கு எடுத்துருக்கான். இதை பெருக்கினா 400 வரும். இதை பெருக்கணும், இதை பெருக்கணும். இது 441. இது மொத்த அசல், இது மொத்த தொகை, இது அசல்னு சொல்லுவோமா? இப்போ 400ஓட எதை பெருக்குனா உங்களுக்கு 4000 வரும். ஆட்டோமேட்டிக்கா தெரியும். 10 பெருக்குனா 4000 வரும் இல்லையா? அதே 10 இங்கேயும் பெருக்குவோம். அதே 10 இங்கேயும் பெருக்குனா உங்களுக்கு என்ன வரும்? அப்படியே ஒரு 0 இங்க போடுவோம். ஓகேவா இல்லையா? இப்போ பாருங்க, 4410 வந்துடும். இங்க 4000 வந்துருமா இல்லையா? அப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா உங்களுக்கு வந்து வட்டி கிடைச்சிருமா? இப்போ 410 4410 இருந்து 4000 கழிச்சா என்ன வரும்? 410 தான் மிச்சம் இருக்கும். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 11,025ஆகவும் 8 ஆண்டுகளில் 13,965ஆகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? இப்படி இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் அதே கான்செப்ட், ஒண்ணுமே இல்லை. 5 ஆண்டுல நீங்க ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரா எடுத்துங்க. இந்த 8 ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்களா? 8 ஆண்டுல 13,965 கிடைக்குது. அதே மாதிரி 5 ஆண்டுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுல 11,025ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து இதை கழிப்போமா? எப்பவுமே இதுல இருந்து இதை கழிப்போம், இதுல இருந்து இதை கழிப்போம். இதுல இருந்து இதை வச்சா 3 ஆண்டுகளுக்கு என்ன கிடைச்சிருமா? 5ல் 5 0 போச்சுன்னா 0, 6ல் 2 போச்சுன்னா 4, இங்க 9000, இங்க 2,940. இப்போ 3 ஆண்டுகளுக்கு 2,940 கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு ஆண்டுக்கு என்ன வட்டி அப்படின்னு பார்ப்போமா? இப்போ இதை 2,940 3ஆல டிவைட் பண்ணா ஒரு ஆண்டுக்கு கிடைச்சிருமா? இப்போ 9 3 27, மிச்சம் 2, 8 3 24. அப்போ ஒரு ஆண்டுக்கு 980ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஒரு ஆண்டுக்கு 980ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு ஆண்டுக்கு 980 தனி வட்டினா சின்னது எது? இது சின்னது போடும். 5 ஆண்டுகளுக்கு எவ்வளோ அப்படின்னு போட்டா முடிஞ்சிருச்சு. 980 × 5. ஓகேவா? 980க்கும் 5க்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? 98யும் 5 பெருக்குங்க. 98யும் 5 பெருக்குன்னா என்ன? 8 5 40, இங்க 4, 95 45, 4 95 45, இங்க 9, 490ன்னு வருமா? 8 5 40 0, இங்க 4, 95 45 49, இங்க ஒரு 0 இருக்கிறதா அர்த்தம். 4900 வரும். அப்போ 4900 அப்படிங்கிறது தான் இந்த 5 ஆண்டுகளுக்கு. இந்த 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி வந்து 4900 இல்லையா? இப்போ 4900 வருமா? 4900 வரும். இதுதான் வந்து தனி வட்டி. இதுல இருந்து மொத்த இதுதான் தனி வட்டியா இல்லையா? இதுல இருந்து எங்க இந்த 11,025 நீங்க கழிச்சிருங்க. 11,025 கழிங்கள. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அசலா கிடைக்குமா? ஏன்னா மொத்த தொகை இருக்கு 4900 இருந்து இது ஒரு மொத்த தொகைன்னு கொடுத்துருக்கான். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சா என்ன வரும்? 4900 இல்லையா? 5ல இருந்து 0 போச்சுன்னா 5 தான், 2 0 போச்சுன்னா 0 தான். இங்க 10 இருக்கு. 10ல இருந்து 9 போச்சுன்னா 1000. இங்க 10ல 6125. இதுதான் அசல். அப்போ 6125 இன்ட்டு எத்தனை 5 ஆண்டுல ஈக்குவல் டு 6/100ன்னு போடுவோம். நீங்க இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 16% வரும். ஓகேங்களா? அடிச்சு பாருங்க. இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 16% வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்படி இருக்கான். அதாவது ஒரு மாணவன் ஒரு தேர்வுல 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644. அதாவது 92%க்கு 644ன்னு சொல்லியிருக்கான். அப்போ 100%க்கு
எவ்வளவு மதிப்பெண் பெறுவான், அவ்வளோதான். இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ 644 × 100/92 போடுவோமா. இதை உங்களுக்கு அடித்தோமா அப்படின்னா வரும்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது வாய்ப்பாட்டு போடலாம், 7வது வாய்ப்பாட்டில் போடலாமா? ஓகேங்களா, 7வது வாய்ப்பாட்டில் போடலாமா? இல்லை இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 2வது வாய்ப்பாட்டிலே ஃபஸ்ட் அடிப்போம். ஒரு 4 2 8 மிச்சம் 1 6 2 12 2 6 ஓகேங்களா, இப்படி வரும். ஓகேங்களா, மறுபடியும் இதை 2வது வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 23 1 2 2 மிச்சம் 1 6 2 12 மிச்சம் 61 வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணலாம், இதை நான் 23வது வாய்ப்பாட்டால் போட்டோம்னா டேரெக்டாக 23வது வாய்ப்பாட்டிலே போடுவோமா. 7ஆல் போடுவோம். 161 இல்லையா, 23 × 7ஆல் போட்டோம்னா 21க்கு 1 21 மிச்சம் 2 1 7 14 14 2 60 161. அப்போ இது 7ஆல் வருது. ஓகேங்களா, அப்போ 700ன்னு வரும். ஓகேங்களா, என்ன வந்துடுது உங்களுக்கு B = 700ன்னு வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்மு. ஒரு மாணவன் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற்ற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் எவை அப்படிங்கிறான். அதாவது 31% தான் பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவா இருக்கு. அப்போ ஒரு நம்ம தேர்ச்சிக்கு எப்பவுமே என்ன இருக்கு, 35% தானே நம்மளுக்கு தேர்ச்சி. அப்போ 35% தேர்ச்சிக்கு மிச்சம் எவ்வளவு தேவை, 4% தேவை இல்லையா, 4% தேவை. அந்த 4% தான் அவன் 12ன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, அப்ப 100% என்ன, அவ்வளவுதான். 100% என்ன அப்படின்னு பார்த்தா முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனா. இப்போ 4x = 100 × 12ன்னு போட்டால் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஒரு நாள் 4 3 12. அப்போ என்னது, x = 300. எங்க டி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து y² - 4y + 4 மற்றும் y² - 4 ஆகிய பல்லுறுப்புக்கோவையின் மீப்போமா மதிப்பை காண்க. இப்போ மீப்போமா மதிப்பை காண்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சம்ஸ் இந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், y² - 4y + 4. இதோட காரணிப்படுத்துக என்ன, பெருக்குனா +4 வரணும், ஆனால் கூட்டினா -4 வரும். அப்போ என்ன பண்ணுறது, x - 2ன்னு போடலாமா. இப்படி போட்டால் உங்களுக்கு இது ரெண்டையும் கூட்டினா -4 ஆயிரும். இது பெருக்குனா -c பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும், +4ன்னு வந்துருமா, அவ்வளோதான். இப்போ இதுக்கு இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து y² - 4 அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது a² - b² ஃபார்முலா இருக்கா. அதாவது y² - 2² வடிவில் இருக்கு. அப்போ அது y + 2 y - 2 இல்லையா, ஃபார்முலா y + 2 y - 2ன்னு வருமா. இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, இது ஒரு மீட்போமா என்னன்னு கேட்குறான். அப்போ இங்கேயும் ஒரு y - 2 இருக்கு, இங்கேயும் ஒரு y - இந்த இடத்துல yன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கேயும் ஒரு y - 2 இருக்கு, இங்கேயும் ஒரு y - 2 இருக்கு. அப்போ y - 2² அப்போ இங்க y - 2 இங்க y + 2. அப்போ இங்க ஒரு y + 2 இருக்கு. அப்போ y + 2 அவ்வளவுதான். எங்க இருக்கு, இந்த ஆப்ஷன் பி, இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் விகிதம் 5:4ன்னு சொல்லியிருக்கான் இல்லையா. ஒரு முழு ஆண்டு தேர்வுல 18% மாணவர்களும் 9% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதம் கேட்டிருக்கான். இப்படி கேட்டிருந்தா நல்லா பாருங்க, இந்த நான் 500 இதை நான் 400ன்னு எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேரும் மொத்த தொகை நான் 900 அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இவங்க 500, இவங்க ஒவ்வொன்றையும் நான் 100 பெருக்கி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 500 400 900 வந்திருக்கா. இப்போ 900ல் இல்லைங்களா, இந்த 500 இல்லையா, 500 தான் ஆண்கள், 400 பேர் பெண்கள். அப்போ இதுல 18% அப்படின்னு சொல்லிட்டுனா 18/100ன்னு போடுவோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 18 5 கூட்டினா உங்களுக்கு 90ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா, 90 பேர் ஆண்கள் தேர்ச்சி பெறல. ஓகேங்களா, அதே மாதிரி 9%. அப்போ 9% கண்டுபிடிக்குமா, 400 × 9 மொத்தம் 36 பேர் தேர்ச்சி பெறல. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 126 பேர் தேர்ச்சி பெறலைங்க. 126 பேர் தேர்ச்சி பெறல. மொத்தம் எவ்வளவு, 900ன்னு சொல்லியிருக்கேன்னா
இப்போ 900 இருந்து 126 பேர் தேர்ச்சி பெறல. அப்போ இதுல இருந்து இது கழிச்சா உங்களுக்கான தேர்ச்சி பெற்றவங்களுடைய எண்ணிக்கை கிடைச்சிருமா? இப்போ இதுல இருந்து உங்களுக்கு கழிச்சிங்கன்னா 774ன்னு வருங்க. இப்போ 774 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 774 மொத்த பேர் எத்தனை? 900. இதுல இருந்து 100 கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 1 9 9 8 72 மிச்சம் 5 6 54. ஓகேங்களா? 86% வந்து தேர்ச்சி பெற்றவங்க. இதுவும் இப்படியும் போகலாம். இல்லைன்னா டைரக்டா 126 பேர் தேர்ச்சி பெறாதவங்க இல்லையா? அப்ப 126/900 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1 9 9 9 மிச்சம் 3 இருக்கும். 4 30. 14% பேர் தேர்ச்சி பெறல அப்படின்னா மொத்தம் 100% இல்லையா? இப்போ 100%லேருந்து 14% கண்டுபிடிச்சா உங்களுக்கு 86%. இப்படியும் டைரக்டாகவும் போட்டுடலாம். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ இதுதான் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸை நம்ம முடிச்சாச்சு. இதோட உங்களுக்கு முக்கியமாக என்னன்னா, டெய்லியுமே சம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெய்லி வந்து உங்களுக்கு 1 hour அல்லது 2 hour வந்து மேக்ஸுக்கு வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த சம் வந்து அடுத்த கொஸ்டினில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.